நிஜீஸ் பார்த்தீங்கன்னா நண்டு பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். எனக்கும் பிடிக்க தெரியும். சரி அவன் ட்ரை பண்ணுறான்னா ஓகே ட்ரை பண்ணி. சின்ன கல் இருக்கிற பெரிய கல்லத்து கூட அங்கே பாருங்க, அங்கே போய் பெரிய நன்றா பார்த்து பிடிடா, கையை கடிச்சிட போகுது. ஓ சூப்பர்ரா. இந்த மாதிரி ஒரு 4 இருந்தால் போதும். ஆனால் இது போகிறதுக்கு எதாவது வேணுமே தானே. இது நான் கையில் பிடிச்சிக்கிறேன். என்னால் ஒரு ரெண்டு நண்டு கையில் பிடிச்சிக்க முடியும். இரு ஏய் இரு பிடிக்கும். அவ்வளோதான் கைஸ், அழுத்திட்டேன். ஒரு நண்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் பிடிச்சிருக்கு பாரு என் கையை. ஓடு அக்காளி. அவ்வளோதான். பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறியா? ஏண்டா பாக்கெட்டுக்குள்ளே போட்டு எதாவது எங்கேயாவது கையை தான்டா பிடிச்சிச்சு. அங்கே எதாவது பிடிக்கக்கூடாது எடுத்து பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அங்கே ஒன்று இருக்கா? பிடிச்சிருக்கியா? பார்த்து பிடி. இல்லைடா எனக்கு தெரியவே இல்லை. இந்த தண்ணி நல்லா கலந்து நான் பிடிக்கிட்டா இல்லை நீ பிடிக்கிறியா? ட்ரை பண்ணி ஏன் ஓடுதுடா. அதுக்குள்ள மறைஞ்சி போச்சு. இங்கே போச்சு. அங்கே இருக்குதுண்ணா. இந்த கல்லில் இருக்குது. முள்ளாகுது. இது பிடிடா. அப்படியே கை வச்சு பிடி. டப்புன்னு கை வச்சு பிடிக்க மாட்டேன். டப்புன்னு கை வச்சு பிடிக்கணுமே. பிடிக்காதடா, பிடிச்சிட்றா. பிடிச்சின்னா தான் நமக்கு சாப்பாடு. அவ்வளோதான் பாரு. ஐயா அவ்வளோதான். அப்படி தான் பிடிக்கும். கையை கடிக்கிற அது ஒன்றும் பண்ணாதுடா. கடிக்கிறா. உயிரை கொடுத்து கடி வாங்கி பிடிக்கிறான்டா. நீ வீரன்டா நீ. ஏய் சூப்பர்ராடி. கடிச்சாலும் ஒன்றும் பண்ணாதுடா. என்ன பண்ண போதுங்க பாரு. நான் ஒன்று தைரியமாக கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். அதையும் கூட பாருங்க கடிச்சிட்டே குன்னே போகிறவா. ஓகே 2 நண்டு கையில் பிடிச்சிட்டு இருக்கேன்டாடி. நமக்கு எதுவும் கிடைக்கல. ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கலாமா நண்டு போடுறதுக்கு? ஒரு நண்டை கூட காணணும். இங்கே நண்டு இல்லை ஏமாற்றம் கைஸ். இது வந்து 2 நண்டு கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நானும் நிஜீஸும் 2 நண்டு பிடிச்சிட்டோம். கஷ்டப்பட்டு கடி வாங்கிலாம் பிடிச்சிருக்கான். 2 நண்டு இருக்குது. சரி நல்ல நண்டு கிடைக்குது. சரி நமக்கு போகிறதுக்கு டப்பா இல்லை. நான் போய் டப்பா வாங்கிட்டு வரேன். நமக்கு காட்டில் ஒரு டப்பா கிடச்சி. ஸ்ட்ரீட் இருக்கும் அந்த டப்பா. அவனை போய் கூட்டிகிட்டு அவனுங்களையும் கூட்டிகிட்டு முட்டையும் இருக்குது. நண்டும் இன்றைக்கி சமைக்க ஆரம்பிச்சு. நிஜீஸ் நீ பார்த்து பிடி. ஆமாம் ஏதாவது இருக்க போகுதுடா. இருங்க கைஸ். நான் நம்மளோட ஸ்பாட் அங்கே டென்ட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து விளாகை ஸ்டார்ட் பண்ணுற திரும்பவும். பாய். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவனு சரி என்ன பண்ணுற? இந்த விரவு தானே ரெடி பண்ணி வைக்க சொன்னேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸு. விரவு இல்லையா? இருக்கிறதே பொறுக்கலாம். நாங்கள் பாரு அங்கே கிடக்குது இல்லை அதெல்லாம் அந்த மாதிரி. இங்கே பாரு. டன் 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 டன். நண்டு கிடச்சிச்சுறாங்க. டப்பா இருக்குல்ல. நான் கடிக்கும் கண்டிப்பாக கடிக்கும். டப்பா இருக்குது. டப்பா கொடுத்தேன்ல. ஆமாம் அவங்க நிஜீஸ் தனியாக பிடிச்சிட்டு இருக்கான். நம்ம இல்லைடா இப்போ எப்படா சாப்பிட்றது? நீ சாப்பிடாத நாங்கள் சாப்பிடுவோம். நீ சாப்பிடுதானடா நண்டு? நீ சாப்பிடுவியா? பாம்பு வருதா? சரி அதை வச்சிரு. அந்த டப்பா தான் எங்களுக்கு வேணும். ரொம்ப பயப்படுறாங்க. எதுக்கு? பாம்பு முட்டைன்ட்டு. பத்திரமா எங்கடா அதை உடச்சு விட்றாதீங்க. அப்படியே வை. நாங்கள் மண் எடுத்துட்டு நண்டு போடுறது. இல்லை டப்பா வேண்டாம். நண்டு போடுறதுக்கு வேண்டாம் எங்களுக்கு. விரவு ரெடி பண்ணலாண்ணா நீங்கள்? சரி விடு. இருக்கிறத வச்சு நான் இன்னும் அரேஞ்ச் பண்ணுவோம். பத்த சரி போகலாமா? இந்த அதில் போடு. இங்கே பாருங்க இன்னொரு 4-5 நண்டு கிடைச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க போவோம். அவன் தனியாக பிடிச்சிட்டு இருக்கான் நண்டு. நான் இங்கே வந்து டப்பா வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அதே மாதிரி இவனுங்களும் வரனானுங்க. டென்ட்டு ரெடி பண்ணுங்கண்ணா. இது விழுந்துருச்சு. நண்டு விழுந்துருச்சு. பிடிடாடே. நான் பிடிச்சிடுறேன். மாட்டிக்கிச்சு பெரிய நண்டு. இங்கே பெரிய நண்டு காமிங்க. இது கிலோ ஒன்று பெருசா? ஓடாத இது பாருங்க. இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நம்ம கிடைச்ச டப்பாவில் தான் போட போகிறோம்.
ஓகே ஓடி போச்சு. இது குட்டி தானே. இங்கே ஒரு கல் இருக்குது, அதையும் தூக்கி பார்ப்போம். இப்போ அந்தாண்ட போகிறது இவ்வளோ அடர்ந்து காடாக இருக்குது. அங்கே போக முடியாது. இதோட ஸ்டாப்பா சின்னதாக இருக்குதுண்ணா இருக்குதுண்ணா. இல்லை பெருசுல சின்னதான். ஓகே, நமக்கு போதுமான அளவுக்கு நண்டு கிடச்சிருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நண்டு கிடச்சிருக்கு. நான் எப்படி பிடிக்குன்னு சொல்லி தானே. இது நம்ம இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம முட்டையோட கொண்டு போய் வைப்போம். ஓகேவா? பொடி பொடி உள்ளே போ உள்ளே போ. பொடியோ போடாவோ ரெண்டு பேரும் ஒன்று சென்சாரில் தூக்கிடுவாங்க. நம்ம நண்டு எப்படி பிடிக்கிறது சங்கத்தில் நான் சொல்லி கொடுப்பாங்க. அப்படிதான். ஸோ கைஸ், நம்ம நண்டு பிடிச்சாச்சு. இப்போ நண்டு க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? இந்த நண்டு 2 கொடுக்கு இருக்குல்ல, இதை 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 பிடிச்சி ரைட் போச்சுடா. கொடு குடஞ்சி போயிட்டாடா. ஆயாவோட கொடு குடஞ்சி போயிட்டா. இது நண்டு பேத்துட்டிங்கன்னா லுக்கில் குடல்லாம் வெளியில் வந்துடும். இது குடல் மேலே இருந்து அது போயிடுச்சு, அந்த ஓடிலே போயிடுது. இது இதில் இருக்கிறது தான் குடல் ஃபுல்லாக. இது சின்ன சின்னதாக இருக்குல்ல, இதெல்லாம் குடல். காட்டு. அப்புறம் நம்ம இந்த அடியில் இருக்கும், அதோட இதையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு தண்ணியில் ஃபுல்லாக நீட்டாக வாஷ் பண்ணிடலாம். நண்டு வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். எனக்கு இருக்குது அதில் ஓகே. நம்ம வாடகை கடையில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம். வாழையில் கூட கட்டியில் தட்டு விடு. சூப்பராக இருக்கும். பபிள்ஸ் ஓடுது गाइस. நண்டு வேணுமா? நண்டு பிடி சொல்லிட்டாங்கன்னல்ல. விபீஸ் நல்லா பாட்டு பாடுவல, பாட்டு பாடுறா. நான் தான் உங்கள் தேவா. யாரா நான் பாட்டெல்லாம் பாட முடியாதுண்ணா. ஜனகணமனையாவது பாடுறா. என்னடா நீங்க பாட்டு அடிச்சு விடுறீங்கண்ணா. ஏண்டா தமிழ் தாய்வாத்தில் டெய்லியும் பாடுவாங்க ஸ்கூலில். யாரை ஏமாத்துற நீ? சினிமா இப்போலாம் அப்படி பாடுறாங்கள்டா ஸ்கூலில். டெய்லி இருக்குல்ல, டெய்லி ஈவினிங் ஆனால் ஜனகணமன இது போடுவாங்க. வீட்டு போடும்போது போடுறாங்களா? அதெல்லாம் பாடல. அதெல்லாம் போடுறது பாட மாட்டாங்க. 5th பாடிட்டு இருந்தாங்க, இந்த வருஷம் பாடல. சேடு கண்ணு உழுவு பாரு, 2 உழுவு போகுது பாரு. நல்லா பார்த்து பிடிச்சிக்கோ. எப்படின்னா சேர்த்து வச்ச எனக்கு தானே பிடிக்கும். ஓகே கைஸ், எல்லாம் ரெட்டிஷான இலையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அதுதான் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நண்டு இந்த ரெண்டு கண்ணையும் இப்படியே நான் பிடிச்சிக்கிட்டேன். விபீஸ் அப்படியே அது எடுறா. அது ஃபோர்ஸ் அழுத்து. அதுதான் அது கொண்டுட்டான். அங்கே அதை அழுத்த சொன்னா எங்கன்னா அது அதை அப்படியே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு. பிதிங்கிட்டும் எப்படி அப்படி எடுத்துற நீ? அது புடுறா, நண்டு புடுவாங்கடா. அவ்வளோதான்டா. நீயே பிடித்தானே? நீயே பிடித்தானே? பிடித்த அது அவ்வளோதான் விட்டுரு. அது ஒன்றுமே பண்ண முடியாது. இருக்கிற கொடுக்கல இருக்க சத்துலாம் அதில் போயிடுச்சு. சரி, அதையும் எங்களுக்கு இது பண்ணிடு. கொடுக்கலாம் மட்டும் அது எப்போ போய் சர்வை ஆகும், அதையும் க்ளீன் பண்ணிடு. புடு புடு. எனக்கு புட தெரியலடா. வாய்த்தான் புட தெரியாது. இல்லை சரி, அது ஆகாதுடா. ஏன் ஆகாது? கொடுக்கு தாண்டா அது சத்து. கொடுக்கல தாண்டா ப்ரோட்டீன். அப்புறம் இதில் எவ்வளோ ஃப்ளஷ் இருக்கும் அந்த கொடுக்கல தான். அது நடுவில் இருக்கிறது நிறைய எடுத்துச்சு. வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நண்டு பிடிச்சிருக்கேன். 5 நண்டு நிஜீஷனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். அங்கே கொஞ்சம் நமக்கு முட்டை இருக்குது. ஓகே, இதுவே இன்றைக்கி நமக்கு டின்னர். இதை வச்சு டென்ட்டு போடுறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம் கைஸ். ஓகேவா? ஸோ போகலாமா? போடலாம் வாங்க, நம்மளோட டென்ட்டுக்கு போகலாம். நமக்கு காட்டில் கிடைக்கிது வாழை இலை. ஓகே, இதில் தான் நானும் நீங்கள் போங்க சரி எடுத்துக்கிட்டு நானும் நிஜீஸும் மண்ணள்ளிட்டு வந்துடுறோம். ஓகேவா?
இந்த விஜய் எடுத்துகிட்டு போய் வை, பத்திரம் போய் மண் விழுந்துட போகுது. சேஃபாக போ. போதும் போதும் போதும், நிறையா ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சு இப்போ நமக்கு. பாருன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நண்டு கடிச்சிருக்கு. சூப்பர். இதை வச்சு இன்றைக்கி டின்னர் ஓட்டிட வேண்டியது தான். ஸோ கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா மண் இருக்குது, மண்ணை வச்சுட்டு முட்டை இருக்குது. இந்த இலையை ஃபுல்லாக முட்டையில் சுற்றி நம்ம முட்டையை சுட போகிறோம். வேறு வழி இல்லை, முட்டையை இப்போ இந்த இடத்துல சுட்டு தான் ஆகணும். ஸோ ஒரு நல்ல ஒரு இலையாக சுற்றிடுவோம். ஃபஸ்ட்டு 4 முட்டையும் சுற்றிட்டு அப்படியே நம்ம மண்ணில் அவிக்கிற மாதிரி தான் அவிக்கணும். நிஜீஸு பிபிஸு இந்த நண்டுலாம் எடுத்துட்டு வாழை இலை கூட நண்டுலாம் எடுத்து அந்த இலையில் போட்டுரு. அதில் போட்டு வாழை இலையை மட்டும் எனக்கு எடுத்து கொடு. ஓகே, அது கீழே வச்சிரு, இந்த இடத்துல வச்சிரு. ஓகே, அப்படியே வச்சிரு. கைஸ் நம்ம இப்போ பார்த்தோம்னா வாழை இலையை சுற்றிட்டு, ஏன்னா நம்ம அது மேலே கூட வச்சிரு. வாழை இலையில் ஃபுல்லாக இது பண்ணி வச்சு இப்போ மண் போட்டு தானே வைக்கிறோம். நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம் அந்த இடத்துல இந்த இடத்துல தான் கைஸ் நெருப்பு போடுறோம். இந்த இடத்துல ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு இங்கே ஈரப்பதமாக இருக்குது ஓரளவுக்கு. இந்த இடத்துல நம்ம நெருப்பு போடுவோம். ஃபுல்லாக மண் தான் நம்ம வைக்க போகிறோம். இது நிஜி மண் அள்ளி கொடுறாங்க. வேக அவிக்க போகிறோம் கைஸ் முட்டையை. எல்லாத்தையுமே இல்லை, ஃபுல்லாக பத்தாது. மண் இன்னும் பத்தாது போலையே. இன்னும் கொஞ்சம் சொல்லு. அப்படியே அந்த இடத்துலேயே சுரண்டி எள்ளு மண். ஸோ கைஸ் இப்படி தான் நாம் பண்ணணும். ஏன்னா முட்டை டேரெக்டாக எப்படி நம்ம அந்த மண்ணுக்கு மேலே எரி விடுறது? எரி விடுவோம் பாரு. நான் இப்போ நம்ம எப்படி எரி விட்டாலும் விறகு மேலே வச்சு தான் எரி விட போகிறோம். ஆமாம், ஹீட் ஆகும்ல. இப்போ கீழே நம்மளுக்கு நம்ம சூடு கிடைக்கணும்ல? கிடைக்கும். கீழே சூடு கிடைக்கும். ஓகே, வேணா கொஞ்சமாச்சும் இருக்கட்டும். வாழையில் தெரியுற மாதிரி. இது தண்ணி மட்டும் பண்ணிட்டு வா. இன்னும் கொஞ்சம் மண் கொஞ்சம் அப்படியே சேர்த்து தள்ளுங்க. இன்னும் லைட்டாக பத்தலை மண். ஸோ கைஸ் நம்ம இந்த இடத்துல விறகு ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம இங்கே இது பண்ணலாம். சொல்லி பாருங்க. ரசம் கிடைக்காதான் இருக்கும். ஸோ கைஸ் முட்டையும் வெந்துட்டுருக்கு. முட்டை ஒரு பக்கம் வச்சாச்சு. முட்டை வெந்துட்டுருக்க டைமில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நண்டும் இலையை வச்சு கட்டி வச்சுருக்கேன். ரெண்டும் வெந்தால் சாப்பிட்ற வேண்டியது தான். ஸோ கைஸ் ஃபுல்லாக இந்த விலாக் ஃபுல்லாக காடு ஃபுல்லாக சுற்றியாச்சு நம்ம. ஸோ
சுற்றி நண்டு பிடிச்சி தேங்காய் அது இதுன்னு கிடச்சி அப்புறம் நம்ம காடை முட்டைங்கிற மாதிரி காட்டு வாத்து முட்டையெல்லாம் எடுத்து இப்போ நெருப்பு போட்டு வெந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக இது ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது, ஜாலியாக. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது காடு உங்கள் வீட்டு சைடில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோனே இல்லாமல் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 hour போராடி இந்த நம்ம தேவையான விரவு நெருப்புலாம் போட்டு முட்டையும் நண்டையும் வேக போட்டேன். ஃபுல்லாக அப்படியே எப்படி சுட்டுட்ருக்கு நெருப்பு வந்துட்டுருக்கு. நான் உங்களுக்கு நெருப்போட வீடியோவை கீழே அப்படியே போடுறேன் முடிஞ்சா. இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட்டு பார்ட் வீடியோ நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக அடுத்தடுத்த நாளில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். நைட் ஸ்டே இங்கே நான் இப்போ டென்ட்டு போட்டுட்ருக்கோம். அது நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக அந்த வீடியோ காட்டுறேன். அதனால தான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். டென்ட்டு போட்டுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீயும் நிஜீஸும் போட்டுட்ருக்காங்க. ஓரளவுக்கு சூப்பராக டென்ட்டு போட்டு நைட் ஸ்டே ஃபுல்லாக வீடியோ போட போகிறோம். நைட்டில் ஃபுல்லாக வைப் தான். அதுவும் இங்கே சுற்று வட்டாரத்தில் வீடுங்களே கிடையாது. நம்ம அடர்ந்த காடு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காடு புதையாக தான் இருக்கும். ஃபுல்லாகவுமே ஜாலியாக இருக்கும், ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். ஒரு மாதிரி மேன் வெர்சஸ் வைல்டு எப்படி தமிழில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கைஸ், லவ் யூ, டாட்டா, பாய். ஃபுல்லாக வெந்து முடிச்சிருச்சு கைஸ். ஃபுல்லாக வேகட்டும். நம்ம வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளார எடுத்து பார்த்து ஒரு மாதிரி சாப்பிடுவோம். எப்படி வந்திருக்குன்னு தெரியல. நாங்கள் ஒரு விதமாக ட்ரை பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். காட்டுக்குள்ளே புதைக்குள்ளே காடு, அமேசான் காடு மாதிரி இருக்குது பீஸ். ஃபுல்லாக விரவு அங்கேயும் உடைச்சி ஃபுல்லாக செம்ம டயர்டாகிடுச்சு. நானும் சங்கத்தமிழ்லாம் மட்டும்தான் இங்கே இருக்கோம். அங்கே டென்ட்டு போட்டுட்ருக்குறாங்க. அதனால் ஒரு மாதிரி மஜாவாக இருக்கும் பீஸ். ஸோ கைஸ், நண்டு இந்த இடத்துல போட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நண்டு வெந்திருக்குமா இல்லை நண்டு இருக்குமா இருக்காதானே தெரியல. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக பொசுங்கி போய் கிடக்குது. நண்டே காணண்டா. வர்ற எல்லாம் எரிஞ்சு போச்சுடா நண்டு. கேமரா எடுத்துட்டு வா. கேமரா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தனியாக கேமரா ஃபோனை மட்டும் கழட்டிட்டு வா. கைஸ், நண்டு கஷ்டப்பட்டு பிடிச்சி நண்டு நெருப்பில் போட்டு வேக வைக்கிறோன்னு வேக வச்சு நண்டே எரிஞ்சு போச்சு கைஸ் ஃபுல்லாக. ஆனால் சூப்பராக இருந்துருக்கும் நண்டு சாப்பிட்ருந்தா. ஃபுல்லாக பாருங்கள் நண்டு எரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கே நிலமை முட்டை இதான் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது காட்டுக்கு போனால் நாங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணோம். முட்டை எப்படிக்குன்னு தெரில. கொஞ்ச நேரம் தணலில் இருக்கட்டும், அப்படியே பார்க்கலாம் முட்டையாவது வெந்திருக்கான்ட்டு. உணவு இல்லாமல் போயிடுச்சு கைஸ். கைஸ், அங்கே ஒரு தேங்காய் கிடக்குது. இப்போ விபீஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். பார்த்துடுறா. தண்ணியில் வேணுனே தானே காலை வச்ச. இதையாவது உடைப்போம். தண்ணி இருக்கா? தண்ணி ஆடுதா? ஆனால் காய் உள்ளே ஆடுறது கேட்குது. காய் தனியாக ஆடுதா? கைஸ், நண்டு தான் அப்படி போயிடுச்சு. முட்டை எப்படி இருக்குன்னு தெரில. முட்டையாவது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா அவன் போட்ட மண்ணெல்லாம் காஞ்சிருக்கு, பார்த்தாலே தெரியுது. முட்டை ஓரளவுக்கு வெந்திருக்குன்னு. கைஸ், நெருப்பில் சுட்ட முட்டை ஃபுல்லாக வெந்து வெடிச்சிருக்கு பாருங்க. வாய் ரொம்ப வளருது கைஸ் இந்த வீடியோவில். ஸோ கைஸ், முட்டையை ரொம்ப நேரம் வேக வச்சு முட்டை வெடிச்சு போச்சு. தம்பி உளிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அருமையாக வந்திருக்கு முட்டை. முட்டை உளிச்சிட்டு இருக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக அவருக்கு சாப்பிட்டு பார்த்தோம். ஒரு மாதிரி இருக்குது கைஸ், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓ, மயிலெலாம் ஓடி வருது அப்படின்னா அவனுக்கு வரானுங்கன்னு அர்த்தம். மயில் ஓடிலாம் வருது, குருவிலாம் பறக்குது அப்படின்னா அவனுக்கு வந்துட்டானுங்கன்னு அர்த்தம். முட்டையை உளிச்சு கீழே வச்சுருக்கோம், காட்டுறேன் கைஸ். பாருங்க, தண்ணி தேடி கண்டுபிடிச்சிட்டு எனக்கு பசிக்குது. அவன் முட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கா கைஸ். முட்டை எனக்கு சொல்லிச்ச முட்டை பாருங்க எப்படி உளிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்களேன். நல்லா வெந்திருக்கு பாரு.
என்னது இது நல்லா வந்துருச்சு. நல்லா இது நம்ம முட்டையை சுட்டுருக்கோம் நாங்கள், அப்படியே சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்குறோம். ஒரு முட்டை. சூப்பராக வாங்க இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். என்னடா 2 கரு இருக்கு गाइस, இந்த முட்டையில் 2 கரு இருக்கு. காலையிலேருந்து நாங்கள் உணவுலாம் தேடி ஒரு முட்டை கிடச்சி சாப்பிட்றதுக்கு மணி 5:30 6 மணி ஆயிடுச்சு. முட்டை செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகலை, அரை குறையாக தான் இருக்கும். அதுக்கே வெடிச்சிருச்சு. ஓ அதான் வந்துருக்குதா. நல்லா தானே இருக்கு. வாழை இலையில சுருட்டி முட்டையை வச்சா பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. வாழை இல்லை. செம்மையாக இருக்குது மக்களே. டென்ட்டுக்கு ரெடி பண்ணுவோம். நைட் இங்கே தூங்குறோம், விடிய காலம் எழுந்திரிச்சு பார்க்கும்போது எந்த கரடியும் வராமல் இருக்கணும். இங்கே கரடி நம்ம அது அதிகமாக அல்டிமேட்டாக இருக்கு. கஷ்டப்பட்டு விறகெல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஒடிச்சுட்டு வந்து போட்டு டக்குனு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துருக்குங்களா. தண்ணி ஊற்றி அனுப்பிச்சிட்டிங்களா? நல்லா இருக்கும் பாரு. உன்னோட ரிவ்யூ சொல்லு. நல்லா வந்துருக்குல்ல? செமையாக இருக்கு गाइस. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. நைட்டில் எந்த பாம்பும் வராமல் இருக்கணும். கஷ்டப்பட்டு தண்ணி பாட்டில் தண்ணி கொண்டு வந்திருக்கேன். முட்டையை நீங்கள் வீட்டில் வச்சா கூட இந்த அளவுக்கு வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வேக வச்சு வந்துட்டியா? எவ்வளோ நேரம் சரி நானும் சாப்பிட்டேன், பட்ட போகிறாங்க. கஷ்டம். வேற உடனே வேற உடைச்சு செருப்பே பிஞ்சு போச்சு. இதுலேயும் 2 கரு இருக்கு. ஆமாம், எங்கே வாங்கின முட்டையா? எங்கள் வீடு மாடி கடை தான். அதெல்லாம் தூக்கிடுவேன். அதெல்லாம் தைரியமாக பேசுறல. அதெல்லாம் வீடியோவில் டக்குன்னு எடிட்டிங் வச்சுக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ சொல்றா. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. காட்டுக்குள்ள முட்டை சாப்பிடுங்க, தெம்பா இருங்க. சத்தியமித்ரா கூட தெம்பாருங்க. முட்டா அடிப்பொலி. பாம்பு முட்டைங்க சூப்பராக இருந்தது. என்ன பாம்பா மாறாம தான் சரி. நாகி டான்ஸ்.